தமிழ்நாடு வலுதூக்கும் சங்கத்திற்கு புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கும் நிகழ்வு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் அமைந்துள்ள KMG கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. வேலூர் மாவட்ட வலுதூக்கும் சங்க தலைவர் FCA சேட் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் வலுதூக்கும் இந்தியா கூட்டமைப்பின் பார்வையாளராக ஜோசப் ஜேம்ஸ் வருகை புரிந்தார். இந்த நிகழ்வில் சங்கத்தின் மாநில தலைவராக வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் சர்வதேச வலுதூக்கும் வீரருமான ராஜாவும், பொது செயலாளராக நெல்லை மாவட்ட தலைவர் சிவராமலிங்க ரவியும், பொருளாளராக தேசிய வலுதூக்கும் வீரரும் வேலூர் மாவட்ட வலுதூக்கும் சங்கத்தின் தலைவருமான FCA சேட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சங்கத்தின் சேர்மேனாக கோயம்புத்தூரை சேர்ந்த தொழிலதிபர் மோகன் சங்கரும், தலைமை காப்பாளராக KMG ராஜேந்திரனும், செயல் தலைவராக இந்திய ரயில்வே வலுதூக்கும் அணியின் தலைமை பயிற்சியாளர் நாகராஜனும், செயலாளராக சர்வதேச வலுதூக்கும் வீரர் ரவிக்குமாரும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். புதிய நிர்வாகிகள் தேர்வு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. தமிழ்நாடு மாநில வலுதூக்கும் சங்கத்தின் மீண்டும் நம்முடைய தலைவர் திரு ராஜா அவர்களை தேர்வு செய்ததற்கு நம்முடைய அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் 2 தினங்களுக்கு முன்னால் தான் அவருக்கு வயிற்று ஒரு ஆப்ரேஷன் நடந்துருங்க. எப்போ வரணும் தான் கேட்டார். 19ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு மீட்டிங்கு சொன்னேன். ஏன்னா 2 ரூபான்னு இருக்குது. அதுதான் பெரிய நம்மளுக்கு புதிய கிஃப்ட்டு தலைவர். அதுமாதிரி எங்கே போட்டி நடக்கணும் என்னங்கிற விவரத்தை கேட்பாரு, கரெக்டாக வந்துடுவோம். அதேமாதிரி அங்கே நம்ம எங்கள் சவுத்தில் என்னென்ன நடக்குமோ அத்தனையும் அவர் தான் பொறுப்பு. எந்த போட்டி என்னாலும் உடனே பண்ணி எல்லாம் என்ன சாப்பாடு பொறுப்பு, மெடல் பொறுப்பு எல்லாம் என்னுடைய பொறுப்புன்னு விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பது அவரை மாதிரி ஆள் கிடையாது. ஏன்னா அவர் ஒரு தேசிய மற்றும் சர்வதேச வலுதூக்கும் சாம்பியன், 20+ ஏசியன் பிரான்ச் மெடலிஸ்ட். அது எல்லாரும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதில் உண்மையாக அவர் உருவாக்குறது நாகராஜ். அந்த இடத்துல சொல்லிக்கணும் அவரை. ஏன்னா அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிற அவரை லாபப்படுத்துறவரை சொல்லி அவரை ரெடி பண்ணோம். அதே மாதிரி நம்முடைய மீண்டும் என்னை செக்ரட்டரியாக நீங்கள் ஏற்றுக்கொண்டதுக்கு மிக்க மகிழ்ச்சி. அதுக்கு நன்றி தெரிவித்துள்ளோம். நம்ம புதிதாக பணிபுரிவதற்காக சேட் வந்துள்ளார். அவர் ஒரு சிறந்த முன்னாள் வலுதூக்கும் சாம்பியன் என்பதை தெரியப்படுத்தி கொள்கிறேன். CO இந்த போட்டி நடத்துவதற்கு முதல் காரணமாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த மாவட்டத்திற்கும் நல்ல பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கோம். நம்ம அதான் உங்க சொன்ன மாதிரி சிறு கிராமத்திற்கும் அதில் பல சர்வதேச விளையாட்டு வீரர்கள், குறிப்பாக சொல்கிறாருன்னா நம்மளுடைய லோகநாதர் சொல்கிறார். அது சாதாரண கிராமம் தான். அங்கேருந்து விளையாண்டு அவர் இன்டர்நேஷ்னல் விளையாண்டு 3-4 வேர்ல்டு சாம்பியன், ஸ்ட்ராங்கர் ஆஃப் இந்தியெல்லாம் வாங்க முடியாததெல்லாம் வாங்கி அதன் மூலமாக ரயில்வேல பணிபுரிஞ்சுட்டு இருக்காரு. இப்போ நம்ம பாருங்க, நம்ம மூர்த்தியோட பையனுக்கு ஜெயமாருதி அவருக்கு ஒரு TC போஸ்டிங் கிடைச்சிருக்கு. வலுதூக்கும் சாம்பியன் அவர் காமன்வெல்த் கோல்டு மெடலிஸ்ட். அதுக்கும் நம்ம முழுவதற்கு காரணமாக இருந்து இந்திய ரயில்வேயின் தலைமை பயிற்சியாளர் நாகராஜன் செயல்பட்டார்கள் என்ற மிக மகிழ்ச்சியோடு இந்த தருணத்தை செயல்படுத்தி கொடுக்கிறது. மேலும் நம்முடைய வலுதூக்கும் சங்கம் இன்னும் நிறைய வகையான வேலைகள்லாம் செய்ய வேண்டியிருக்கு. இப்போ சாட்சின்னா இப்போ எங்களுடைய தெலுங்கானாவில் பவுர்ணமி எஜுகேஷன் அப்டேட் ஆகி வலுதூக்கும் சாம்பியன்களுக்கு நல்ல ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், 40 lakhs சொல்லிக்கிறாங்க. இப்போ நம்ம சார் என்ன சொன்னார்னா, அந்த ஆர்டர் காப்பி வாங்க நம்ம மினிஸ்டரை பார்ப்போம்னால அதுக்கு MLA கையாக இருக்காரு. அவர் மூலமாக என்னென்னு போய் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரை பார்க்கலான்னு இருக்கோம். ஆமாம், அதுக்கு ஒரு ஆவணம் செய்யும்படி எங்களுடைய தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.